ஓம் சாந்தி. முரளி டேட் 18/3/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையிலும் இனிய சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடை ஏற்படும் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் முற்றிலும் அக்யூரேட் ஆக வேண்டும். யார் அக்யூரேட் ஆக முடியும்? பதில்: எந்த குழந்தை தந்தையோடு சதா உண்மையாக இருப்பாரோ, உள்ளொன்றும் புறம் வேறாக இருக்க மாட்டாரோ, யார் சிவபாபாவை தவிர மற்ற விஷயங்களுக்கு போக மாட்டாரோ, ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி எடுத்து வைப்பாரோ, எந்த தவறும் செய்ய மாட்டாரோ, அவரே அக்யூரேட் ஆவார். பாடல்: குழந்தை பருவ நாட்களை மறக்காதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாடலின் 2 வார்த்தைகளை கேட்டீர்கள். இதில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி கொடுப்பதில் நம்பிக்கை வைக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட தந்தைக்கு நாம் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். அதனால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் என்னவாகும்? தற்போது சிரிக்கின்றீர்கள், நாங்கள் மகாராஜா மகாராணி ஆவோம் என்று சொல்லுகின்றீர்கள். பிறகு கையை விட்டால் சென்று சாதாரண பிரஜையாவீர்கள். சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவீர்கள். அதற்காக அனைவரும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்பதும் கிடையாது. யார் சத்தியுக திரேதாவில் வர வேண்டுமோ அவர்களே வருவார்கள். சத்தியுகம் திரேதாயுகம் இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இருந்தும் யார் முதலில் புதிய உலகத்திற்கு வருவார்களோ அவர்கள் நல்ல சுகத்தை பெறுவார்கள். மற்றபடி யார் பின்னால் வருவார்களோ அவர்கள் யாரும் ஞானத்தை பெறமாட்டார்கள். ஞானத்தை பெறுபவர்கள் சத்தியுக திரேதாவில் வருவார்கள். மற்றவர்கள் ராவணராஜ்யத்தில் வருவார்கள். அவர்களால் கொஞ்சம் சுகத்தை பெற முடியும். சத்தியுக திரேதாவில் அதிக சுகம் இருக்கும். அதனால் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தை ஆஸ்தியாக பெற வேண்டும். மேலும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை எழுத வேண்டும். மிக உயர்ந்த தந்தையின் மகிழ்ச்சியான செய்தி என நீங்கள் அச்சடிக்கும் கார்டுகளில் எழுத வேண்டும். புது உலகம் எப்படி ஸ்தாபனை செய்யப்படுகின்றது என்பதை நீங்கள் கண்காட்சியில் காட்டுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் பதீத்த பாவனர், சத்கதி வழங்கும் வள்ளல். கீதையின் பகவான் சிவன் எப்படி பிரம்மா குமாரிகள் மூலமாக கலியுக சம்பூர்ண விகார தாழ்ந்த அழுக்கான உலகை மீண்டும் சத்தியுக சம்பூர்ண விகாரமற்ற தூய உயர்ந்த உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்கள், அதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெளிவாக பெரிய எழுத்துக்களிலும் எழுத வேண்டும். நாங்கள் பாரதத்தில் மீண்டும் சத்தியுக உயர்ந்த 100% பவித்திர சுகம் சாந்தி நிறைந்த தேவ சுயராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்கின்றோம், மேலும் இந்த விகார உலகின் அழிவு எப்படி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என அரசாங்கத்திற்கும் நீங்கள் செய்தி கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி தெளிவாக எழுத வேண்டும். கார்டில் அப்படி எழுதுங்கள். அதனால் மனிதர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் கல்ப முன்னர் போலவே நாடகத்திட்டப்படி பரம்பிதா பரமாத்மா சிவனின் ஸ்ரீமத் படி சகஜ ராஜயோகம் மற்றும் பவித்திரத்தாவின் பலத்தால் தமது உடல் மனம் செல்வத்தால் பாரதத்தை இவ்வளவு உயர்ந்த தூய்மையானதாக எப்படி மாற்றுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என தெளிவாக கார்டில் அச்சடிக்க வேண்டும். அதனால் அதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிகே சிவபாபாவின் வழியில் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை காந்திஜியும் விரும்பினார். செய்தித்தாள்களிலும் அப்படி முழு அழைப்பையும் போட வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் தங்கள் உடல் மனம் செல்வத்தால் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிச்சயம் புரிய வைக்க வேண்டும். அதனால் இவர்கள் ஏதோ பிச்சை எடுக்கின்றார்கள் அல்லது டொனேஷன் கேட்கின்றார்கள் என்ற உணர்வு மனிதர்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. உலகிலெல்லாம் டொனேஷனை கொண்டே நடக்கின்றன. இங்கே பிகே நாங்கள் எங்கள் உடல் மனம் செல்வத்தை கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அவர்கள் தாமே சுயராஜ்யத்தை பெறுகின்றார்கள். அதனால் நிச்சயம் தாமே செலவு செய்வார்கள்.
யார் முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கே 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கும். பாரதவாசிகளே 21 பிறவிகளுக்கு உயர்ந்த இரட்டை கிரீடதாரி ஆகின்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் இரட்டை கிரீடதாரிகள் தானே. இப்போது எந்த கிரீடமும் இல்லை. அதனால் இதை நன்றாக புரிய வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் எழுதுங்கள். அப்போது அந்த மனிதர்களுக்கு பிகே என்ன செய்கின்றார்கள் என்பது தெரிய வரும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அதாவது பிரம்மா குமார் குமாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு தெரிய வரும். இல்லையென்றால் ஏழைகளின் எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள். செல்வந்தர்களின் சத்தம் உடனே வெளிப்படும். நாங்கள் குறிப்பாக பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றோம் என்பதை நிரூபித்து சொல்லுகின்றீர்கள். மற்ற எல்லோரையும் சாந்தி தாமத்திற்கு அனுப்பிவிடுவோம். அப்படி புரிய வைக்க வேண்டும். பாரதம் 5000 வருடங்களுக்கு முன்பு அப்படி சொர்க்கமாக இருந்தது. இப்போது கலியுகம், அது சத்தியுகம். சத்தியுகத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தார்கள் என்பதை இப்போது சொல்லுங்கள். இப்போது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. இது அதே மிகப்பெரிய மகாபாரத போர். மற்ற எந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட போர் நடந்ததே இல்லை. இந்த 3வது யுத்தம், அதாவது 3வது உலக யுத்தம் கடைசியில் நடந்தது. ஒத்திகை பார்க்கின்றார்கள். இப்போது அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டே இருக்கின்றார்கள். யார் சொல்லுவதையும் கேட்பதில்லை. நீங்கள் தயாரித்து வைத்திருக்கும் வெடிகுண்டுகள் எல்லாம் சமுத்திரத்தில் போடுங்கள். அப்போது நாங்களும் தயாரிக்க மாட்டோம். நீங்கள் வைத்திருக்கும் போது நாங்கள் தயாரிக்க கூடாது என்றால் அது எப்படி முடியும் என்று கேட்கின்றார்கள். எனினும் நாடகத்தின் விதி இப்படி உருவாக்கப்பட்டு இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நீங்கள் என்னதான் அறிவுரை சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அழிவு ஏற்படவில்லை என்றால் நீங்கள் எப்படி ராஜ்யம் செய்வீர்கள்? குழந்தைகள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே? சந்தேக புத்தியுடையவர்கள் ஓடிவிடுவார்கள், துரோகி ஆவார்கள். தந்தையுடையவர் ஆன பிறகு துரோகி ஆகக்கூடாது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் என்ன நன்மை இருக்கின்றது? உண்மையான தந்தையிடம் உண்மையோடு இருக்க வேண்டும். உள்ளே ஒன்று வெளியே வேறாக இருந்தால் உங்கள் பதவியை அளிப்பீர்கள். உங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவீர்கள். அப்போது கல்பத்திற்கும் ஒருபோதும் உயர்ந்த பதவி பெற முடியாது. அதனால் இந்த நேரம் மிக அக்யூரேட்டாக வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நிரந்தர நினைவு கடைசியில் இருக்கும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கடைசியில் யார் மனைவியை நினைப்பாரோ என பாடப்பட்டுள்ளது. யார் மீது மோகம் இருக்குமோ அவரது நினைவு வந்து கொண்டே இருக்கும். போக போக நீங்கள் எந்த அளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாய் என ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்தை காட்டுவார். ஆரம்ப காலத்திலும் நீங்கள் காட்சி பார்த்தீர்கள். யார் தண்டனை பெற்றார்களோ அவர்கள் அதிகமாக கத்தினார்கள். உங்களுக்கு காட்டுவதற்காக அவரது தண்டனை 100 மடங்கு குறைக்கப்பட்டது என்று தந்தை சொல்லுகின்றார். யஜ்யத்தோட ஆரம்பத்தில் தண்டனைக்கான காட்சியெல்லாம் பார்க்கும்போது அந்த காட்சியை பார்த்து அவங்க ரொம்ப கதறினாங்க. அந்த கதறல்லையே அவங்களுடைய தண்டனை 100 மடங்கு குறைக்கப்பட்டது. அதனால் குழந்தைகள், நீங்கள் தந்தையின் சேவையில் தடை ஏற்படும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்படி நீ தந்தையின் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தினாய் என கடைசியில் எல்லாம் உனக்கு காட்சியாக காட்டப்படும். அசுர சம்பிரதாயம் இல்லையா? யார் தடை ஏற்படுத்தினாரோ அவருக்கு அதிக தண்டனை கிடைக்கும். சிவபாபாவின் தர்பார் மிக பெரியது. அவரது ரைட் ஹேண்டாக தர்மராஜும் இருக்கின்றார். அங்கே இருப்பவை சாதாரண தண்டனைகள். இங்கே 21 பிறவிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, பதவி குறைகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எனக்கு தெரியவில்லை என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. அதனால் பாபா அனைத்து எச்சரிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு சென்டரிலிருந்தும் எத்தனை பேர் ஓடுகிறார்கள் என்பதை பார்க்கின்றார். தொல்லை கொடுக்கின்றார்கள், விக்காரியாகின்றார்கள். பள்ளிக்கூடத்தில் முழுமையாக படிக்க வேண்டும். இல்லையென்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? பதவியில் அதிக வித்தியாசம் ஏற்படுகிறது. இங்கே துக்கதாமத்தில் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்றார், ஒருவர் செல்வந்தராக இருக்கின்றார், ஒருவர் ஏழையாக இருக்கின்றார். அதே போலே அங்கே சுகதாமத்திலும் பதவி நம்பர்வாராக இருக்கும். யார் ராயல் புத்திவான் குழந்தையாக இருப்பாரோ அவர் தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெற முயற்சி செய்வார்கள். மாயாவின் குத்துச்சண்டை நடக்கின்றது. மாயா மிகவும் பிரபலமாக இருக்கிறது. வெற்றி தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் வருகின்றார்கள், பிறகு துரோகிகளாகி செல்லுகின்றார்கள், போக போக ஃபெயில் ஆகின்றார்கள்.
இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. எனவே இது எப்படி சாத்தியம் என பலர் கேட்கின்றார்கள். அரே, காமம் மகாசத்ரு என்பது பகவான் வாக்கு. கீதையிலும் இந்த வார்த்தை இருக்கிறது. சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடைய மனிதர்களும் கலியுகத்தில் அசுர அவகுணமுடைய மனிதர்களும் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அசுர குணமுடையவர்கள் தெய்வீக குணமுடையவர்களுக்கு புகழ் பாடுகின்றார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். இங்கே நீங்கள் அனைத்து குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். உணவு, பானம் போன்றவற்றிலும் சதோகுண உணவை சாப்பிட வேண்டும். தேவி தேவதைகளுக்கு எதை படைக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். ஸ்ரீநாத் கோவிலுக்கு சென்று பாருங்கள். எவ்வளவு பதார்த்தங்கள், அதாவது சுத்த உணவை தயாரிக்கின்றார்கள். அங்கே வைணவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே ஜெகநாத்புரியில் என்ன கிடைக்கின்றது என்பதை பாருங்கள். சாதம். அங்கே பாதையில் மிக அசிங்கமான சித்திரங்கள் இருக்கின்றன. எப்போது ராஜ்யம் இருந்ததோ அப்போது 36 வகை உணவு கிடைத்தது. அதனால் ஸ்ரீநாத் கோவிலில் அதிக பண்டங்களை செய்கின்றார்கள். பூரியும் ஸ்ரீநாத்திற்கும் வெவ்வேறாக இருக்கின்றன. பூரி ஜெகநாதர் கோவிலில் மிக மோசமான சித்திரங்கள் இருக்கின்றன. அவர்கள் தேவதைகளின் ஆடையில் இருக்கின்றார்கள். அதனால் விசேஷமாக சாதத்தையே படைக்கின்றார்கள். அதில் நெய் கூட விடுவதில்லை. இந்த வித்தியாசத்தை காட்டுகின்றார்கள். பாரதம் என்னவாக இருந்தது, பிறகு என்னவாக மாறியது, இப்போது என்ன நிலை என்று பாருங்கள். சாப்பாடு கூட போதிய அளவு கிடைப்பது இல்லை. பக்தியிலேயே அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க. அவர்களுடைய திட்டத்திற்கும் சிவபாபாவின் திட்டத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் திட்டமெல்லாம் மண்ணோடு மண்ணாகும். இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். தானியங்கள் எதுவும் கிடைக்காது. சில இடங்களில் அதிக மழை பெய்யும், சில இடங்களில் முற்றிலும் இருக்காது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது! இந்த நேரம் தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றன. அதனால் மழையும் காலம் மாறி பெய்து கொண்டிருக்கிறது. புயலும் தமோ பிரதானமாக இருக்கும். சூரியனும் அப்படி வெப்பத்தை கக்கும். அதை பற்றி கேட்காதீர்கள். இந்த இயற்கை பேரழிவுகள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. விநாச காலத்தில் அவர்களிடம் விபரீத புத்தி இருக்கிறது. அதாவது இறைவனிடம் அன்பற்ற புத்தி இருக்கிறது. உங்களுக்கு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்கிறது. அஞ்ஞான காலத்திலும் நல்ல பிள்ளைகள் மீது தாய் தந்தைக்கு அன்பு இருக்கும். எந்த அளவு சேவை செய்வீர்களோ அந்த அளவு நம்பர்வார் முயற்சிக்கு தக்க அன்பு நினைவுகள் என்று தந்தை சொல்லுகின்றார். குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக உலகிற்கும் உதவி செய்ய வேண்டும் தானே. பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். மற்ற எல்லோரையும் சாந்தி தாமத்திற்கு அனுப்ப வேண்டும். பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. மற்ற எல்லோருக்கும் முக்தியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. துன்ப ஓலத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் கேட்கும். எவ்வளவு துன்ப ஓலங்கள் கேட்கும்! இது தேவையற்ற இரத்த விளையாட்டு. இயற்கை சீற்றங்களும் வரும். அனைவருக்கும் மரணம் வந்தே ஆக வேண்டும். முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையிடம் எப்போதும் நேர்மையாகவும் கீழ்ப்படிந்தும் இருக்க வேண்டும். சர்வீசபிள் ஆக வேண்டும். யார் கல்ப முன்னர் எப்படி சேவை செய்தாரோ அதன் காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரியாக மாறியிருக்கின்றீர்கள். புத்தியில் எப்போதும் சுயதர்சன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாம் 84 பிறவிகளை இப்படி எடுத்திருக்கின்றோம். இப்போது நாம் வீடு திரும்புகின்றோம். தந்தையும் நினைவில் இருக்க வேண்டும், வீடும் நினைவில் இருக்க வேண்டும், சத்தியுகமும் நினைவில் இருக்க வேண்டும். நாள் முழுவதும் புத்தியில் இதை சிந்தனை செய்ய வேண்டும். நாம் இப்போது உலகத்திற்கு மகாராஜா ஆவோம். நாம் ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆவோம் என்ற போதை ஏற வேண்டும். தந்தைக்கு போதை இருக்கின்றது. தந்தை தினந்தோறும் இந்த சித்திரத்தை பார்க்கின்றார். உள்ளே போதை இருக்கிறது. நாளை நான் சென்று இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் ஆவேன், அவ்வளவுதான். சுயம்வரத்திற்கு பிறகு ஸ்ரீ நாராயணர் ஆவேன். நீங்களும் அப்படியே, நீங்களும் ஆவீர்கள் தானே. இதுதான் ராஜ்யோகம். இது பிரஜாயோகம் இல்லை. ஆத்மாக்களுக்கு மீண்டும் தமது ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. குழந்தைகள் ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இப்போது மீண்டும் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். குழந்தைகள், நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகவே பாபா இந்த சித்திரங்கள் எல்லாம் உருவாக்குகின்றார். 21 பிறவிகளுக்கு நாம் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றோம். எவ்வளவு எளிதாக இருக்கின்றது! இவர் சிவபாபா, இவர் பிரஜாபிதா பிரம்மா. இவர் மூலமாக இவர் ராஜ்யோகத்தை கற்பிக்கின்றார். பிறகு நாம் சென்று இப்படி ஆவோம். பார்க்கும் போதே மகிழ்ச்சியின் போதை ஏறுகிறது. நாம் தந்தையின் நினைவில் இருந்தால் உலகின் ராஜகுமாரர் ஆவோம்.
எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நானும் படித்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்களும் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த படிப்பிற்கு பிறகு நாம் சென்று இப்படி ஆவோம். எல்லாவற்றிற்கும் படிப்பே ஆதாரம். எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு வருமானம் கிடைக்கும். ஒரு சர்ஜன் அவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் ஒரு கேஸிலேயே லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்றார் என்று தந்தை சொல்லுகின்றார். வழக்கறிஞர்களும் அப்படி இருக்கின்றார்கள். ஒருவர் அதிகம் சம்பாதிக்கின்றார், ஒருவரின் கோட்டு கூட கிழிந்திருக்கும். இங்கும் அப்படித்தான். எனவே குழந்தைகளே, எந்த தவறும் செய்யாதீர்கள் என்று தந்தை அடிக்கடி சொல்லுகின்றார். எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவால் நீங்கள் உயர்ந்தவர் ஆகின்றீர்கள். குழந்தைகள், நீங்கள் தந்தையிடமிருந்து அநேக முறை ஆஸ்தி பெற்றிருக்கின்றீர்கள், பிறகு இழந்திருக்கின்றீர்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி அரைக்கல்பத்திற்கு கிடைக்கின்றது. அரைக்கல்பம் 2500 வருடங்கள் சுகத்தை பெறுகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உள்ளும் புறமும் உண்மையாக இருக்க வேண்டும். படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. ஒருபோதும் சந்தேக புத்தியுடையவராகி படிப்பை விடக்கூடாது. சேவையில் தடை ரூபம் ஆகக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், நாங்கள் பவித்திரத்தாவின் பலத்தால் ஸ்ரீமத் படி எங்கள் உடல் மனம் செல்வத்தை கொண்டு 21 பிறவிகளுக்கு பாரதத்தை உயர்ந்த இரட்டை கிரீடம் உடையதாக மாற்ற சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். வரதானம். சதா புண்ணிய கணக்கில் சேமித்து பிறரையும் சேமிக்க வைக்கும் மாஸ்டர் டீச்சர் ஆகுக. நாம் மாஸ்டர் டீச்சர்கள். மாஸ்டர் என்று சொன்னால் தந்தை தானே நினைவுக்கு வருவார். மாற்றுபவரின் நினைவு வரும்போதுதான் நிமித்தம் என்பது தானே நினைவுக்கு வரும். நான் புண்ணிய ஆத்மா என்பது விசேஷமாக நினைவில் இருக்க வேண்டும். புண்ணிய கணக்கில் சேமிக்க வேண்டும், பிறரையும் சேமிக்க வைக்க வேண்டும். இதுவே விசேஷ சேவை. புண்ணிய ஆத்மா ஒருபோதும் பாவத்தின் 1% எண்ணத்தையும் எழுப்ப முடியாது. மாஸ்டர் டீச்சர் என்றால் சதா புண்ணிய கணக்கில் சேமித்து பிறரையும் சேமிக்க வைப்பார். பாப் சமான். ஸ்லோகன். குழுவின் மகத்துவத்தை அறிந்தவர் குழுவிலேயே தனது பாதுகாப்பை அனுபவம் செய்வார். அவ்யக்த சைகை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை வலுவாக்கி சதா பயமின்றி கவலையின்றி இருங்கள். ஒருவருக்கு எந்த அளவு நம்பிக்கை புத்தி இருக்குமோ அந்த அளவு எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவார். நம்பிக்கை புத்திக்கு ஒருபோதும் தோல்வி ஏற்படாது. தோல்வி ஏற்பட்டால் நம்பிக்கையில் குறைவு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை புத்தியுடைய வெற்றி ரத்தினங்களில் நான் ஒரு ரத்தினம். இப்படி தன்னை உணர வேண்டும். என்ன தடை வந்தாலும் அதை பேப்பர் என உணர்ந்து கடந்து செல்ல வேண்டும். விஷயத்தை பார்க்கக்கூடாது, ஆனால் பேப்பர் என உணர்ந்து கடந்து போக வேண்டும். ஓம் சாந்தி.